சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜியின் ஜாமீன் வழக்கு விசாரணை மீண்டும் நாளை பிற்பகல் 2:15 மணிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்தான முழுமையான விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணா, விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். சட்டவிரோத பணம் பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி இரண்டாவது முறையாக தாக்கல் செய்த மனு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கட் முன்பு இன்று விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஆரியமா சுந்தரம் சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டம் 45வது பிரிவின்படி குற்றம் புரிந்திருக்கவில்லை என நீதிமன்றம் திருப்தியை அடையும் வகையில் நிரூபிக்க வேண்டும் என்றும், ஆனால் வழக்கு விசாரணையே துவங்காத தற்போதைய நிலையில் அப்பாவி என கூற முடியாது என்ற வாதங்களை முன்வைத்திருந்தார். செந்தில் பாலாஜிக்கு எதிராக பதியப்பட்ட வழக்கில் நியாயமான சந்தேகம் உள்ளது என்றும், டிஜிட்டல் ஆதாரங்கள் திருத்தப்பட்டுள்ளது குறித்து விசாரணையின் போதுதான் நிரூபிக்க முடியும் என அமர்வு நீதிமன்றம் கூறிய கருத்து தவறு என்றும், திருத்தப்பட்ட ஆதாரங்களை நீக்கிவிட்டால் செந்தில் பாலாஜிக்கு எதிராக எந்த ஆதாரங்களும் இல்லை என்றும், சந்தேகத்திற்கு இடமின்றி விடுதலை செய்யப்பட வேண்டும் என்றும் அவரது வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. அமலாக்கத்துறையின் மொத்த வழக்கும் சோதனையின் போது பறிமுதல் செய்த பென்டிரைவ் மற்றும் ஹார்டு அடிப்படையிலேயே உள்ளது என்றும், சோதனையின் போது 5 மின்னணு சாதனங்கள் பறிமுதல் செய்த நிலையில் நீதிமன்றத்தில் வேறு மின்னணு சாதனங்கள் சமர்ப்பிக்கப்பட்டதாக தரப்பு தெரிவிக்கப்பட்டது. பறிமுதலுக்கு பின்னர் அந்த மின்னணு சாதனங்களில் 67 பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும், சோதனைக்கு பின் பென்டிரைவ் குறித்த அறிக்கையில் 284 கோப்புகள் இருந்ததாக கூறப்பட்டுள்ளது. ஆனால் அந்த பென்டிரைவ் குறித்த மற்றொரு அறிக்கையில் 472 கோப்புகள் உள்ளதாக கூறப்பட்டுள்ளது என்றும் வாதங்கள் வைத்தார். அமலாக்கத்துறையின் ஆதாரங்கள் திருத்தப்பட்டுள்ளதாகவும், இந்த ஆதாரங்களுக்கு என்ன மதிப்பு உள்ளது, ஆதாரங்கள் திருத்தம் தொடர்பாக தற்போது நிரூபிக்க முடியாத நிலையில் விசாரணை முடியும் வரை சிறையில் இருக்க வேண்டுமா எனவும் மூத்த வழக்கறிஞர் ஆரியமா சுந்தரம் தரப்பில் கேள்வியானது எழுதப்பட்டது. பறிமுதலுக்கு பின்னர் பென்டிரைவ் ஹார்ட் டிஸ்க் இருந்த கோப்புகள் அழிக்கப்பட்டுள்ளதாகவும், புதிய கோப்புகள் அதில் உருவாக்கப்பட்டுள்ளது என்பது தடயவியல் ஆய்வில் தெரிய வந்துள்ளதாக மூத்த வழக்கறிஞர் கையெழுத்து இல்லாத கடிதங்களை அமல்துறை ஆதாரங்களாக சேர்த்துள்ளதாகவும், பணத்தை வசூலித்து உதவியாளர் சண்முகத்திடம் வழங்கியதாக கூறுகிறார்கள். ஆனால் சண்முகம் உதவியாளரே அல்ல என்றும், சட்டவிரோதமாக எந்த பண பரிமாற்றமும் நடைபெறவில்லை என்றும் அவர் தனது வாதங்களை முன்வைத்தார். கடந்த 2013ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டு வரை செந்தில் பாலாஜி வங்கி கணக்கில் 1,34 லட்சம் ரூபாய் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளதாகவும், அது குற்றம் மூலம் ஈடுபட்டது எனவும் அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. இதில் இது சம்பந்தமாக வருமான வரித்துறை முறையாக கணக்கு காட்டப்பட்டுள்ளதாக, இதில் 64 லட்சம் ரூபாய் சம்பளமாக பெறப்பட்டுள்ளது என்றும், வங்கி கணக்கில் 58 லட்சம் எடுக்கப்பட்டது இத்தொகை தகுதி திட்டத்தை எதிர்த்த வழக்குக்காக எடுக்கப்பட்டதாகவும் என்றும், பின்னர் அந்த தொகை வேறு கணக்கில் இருந்து டெபாசிட் செய்யப்பட்டது என்றும் வாதங்கள் வைக்கப்பட்டது. பொருளாதார குற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களுக்கு ஜாமீன் மறுக்கப்படக்கூடாது என்று உச்சநீதிமன்ற பல தீர்ப்புகளில் சுட்டிக்காட்டுவதாக மூத்த வழக்கறிஞர் குறிப்பிட்டிருந்தார். அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் AR சுந்தரேஷ் ராஜராஜி எந்த ஆதாரங்களும் திருத்தப்படவில்லை என்றும், ஆவணங்கள் அனைத்துமே சிறப்பு நீதிமன்றத்தில் இருந்துதான் பெறப்பட்டது என்றும் தெரிவித்தார். பின்னர் அமலாக்கத்துறை தரப்பு வாதங்களுக்காக வழக்கின் விசாரணையை நாளை பிற்பகல் 2:15 மணிக்கு தள்ளி வைத்து நீதிபதி ஆனந்த் வெங்கட் உத்தரவிட்டிருக்கிறார். ரவீனா, விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.